إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினால் அருள்வளம் சொரியப்பட்ட ரமலானுடைய மாதத்தின் 4வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அளவுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உனக்காக நான் நோன்பு நோற்று வந்திருக்கிறேன், என்னுடைய நோன்பில் எந்த குறைகள் இருந்தாலும் அதை நீ பொறுத்தருள்வாயாக. அந்த குறைகளை அகற்றி எங்களுடைய நோன்பை நீ பூரணமாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்களால் முடியுமான அளவிற்கு இரவு வணக்கங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், அதை நீ உன்னிடத்தில் அங்கீகரித்துக் கொள்வாயாக. அதில் இருக்கக்கூடிய பிழைகளை பொறுத்தருள்வாயாக என்ற இந்த நன்னேரத்தில் துஆ செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு கவலையான விஷயம் என்னவென்றால், இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 20 நாட்களை ரமலானிலே நாம் கடந்து விட்டோம். அல்லாஹு தஆலா எதற்காக இந்த ரமலானை நமக்கு தந்தானோ அதை எடுத்தவர்களாக, அதிலே பயிற்சி செய்தவர்களாக, அதனுடைய பலாபலன்களை அடைந்தவர்களாக, மறுமையினுடைய பலன்களை சொல்கின்றேன் நான், அடைந்தவர்களாக நம்முடைய ரமலானை நாம் கழித்திருக்கின்றோமா, இத்தனை நாட்களை நாம் அப்படித்தான் கடந்து வந்திருக்கிறோமா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ரமலான், குர்ஆன், தக்வா, நோன்பு, இந்த இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றதோ ஒட்டுமொத்தத்தினுடைய சாராம்சத்தையும் சேர்த்து வைத்து நீங்கள் பார்த்தால் ரமலான், குர்ஆன், தக்வா இந்த மூன்றிலே அந்த ஒட்டுமொத்தமான எல்லா விதமான சிறப்புகளும் வந்து அடங்கும். இந்த மூன்றிற்கு ஒரு தெளிவை நான் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய உதாரணத்தை முன்னுரையாக நான் உங்களுக்கு முன்னிலையில் கொண்டு வருகின்றேன். கழுகு கூட்டம் இருக்கின்றது. கழுகு, இந்த கழுகு
வசந்த காலத்தில் தங்களுடைய இனப்பெருக்கத்திற்காக ஆண் கழுகு பெண் கழுகை அழைக்கக்கூடிய நேரத்தில் பெண் கழுகு ஆண் கழுகுக்கு இசைவதற்கு முன்னால் இந்த ஆண் கழுகு தனக்கு சரியான ஜோடிதானா என்பது சில பரீட்சைகளை கொண்டு தேர்வு செய்யும். அந்த பரீட்சையில் மிக முக்கியமானது, ஒரு சிறிய குச்சியை எடுத்துக்கொண்டு வானளவில் உயர்ந்து அங்கிருந்து அந்த குச்சியை தன்னுடைய அலகில் இருந்து விட்டுவிடும். பின்பு ஆண் கழுகிடத்திலே சொல்லும், ஒரு 15-20 நிமிடங்களுக்கு பின்னால், நொடிகளுக்கு பின்னால் சொல்லும், அந்த குச்சி தரையில் சென்று விழுவதற்கு முன்னால் நீ சென்று அதை பிடித்து வா. ஆண் கழுகு தன்னுடைய முழு பலத்தையும் தன்னுடைய முழு வேகத்தையும் பயன்படுத்தி அதே போன்று அந்த குச்சி கீழே விழுவதற்கு முன்னால் வந்து டைவடித்து அதை கவ்விக்கொண்டு மேலே மீண்டும் அந்த பெண் கழுகிடத்திலே செல்லும். அதற்கு பின்புதான் பெண் கழுகு அந்த ஆண் கழுகுக்கு தன்னை ஜோடியாக எடுத்துக்கொள்ளும். இது நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் டிஸ்கவரிகளிலே பார்க்கலாம். பெண் கழுகு ஏன் இது போன்ற பரீட்சையை ஆண் கழுகுக்கு வைத்து யூஸ் பண்ணுகின்றது என்றால், பொதுவாகவே கழுகு, இந்த கழுகினுடைய இனம் குஞ்சு பொறுத்ததற்கு பின்னால் அதனுடைய குஞ்சை அது முட்டையில் இருந்து ஈன்று எடுத்ததற்கு பின்னால் பரவலாக மற்ற பறவை கூட்டங்கள், மற்ற பறவை இனங்கள் குஞ்சுகள் வளருவதற்காக, குஞ்சுகளுக்கு குச்சிகள் குத்திவிடக்கூடாது என்பதற்காக புற்களையும் சவுக்கு குச்சிகளையும் பஞ்சுகளையும் கொண்டு சென்று அந்த கூட்டை மெத்தையை போன்று ஆக்கி வைக்கும் குஞ்சுகளுக்காக. ஆனால் கழுகு எல்லா பறவைகளிலிருந்தும் இதில் வித்தியாசமானது. குஞ்சு பொறித்ததற்கு பின்னால் ஒரு சில தினங்களிலேயே அந்த கூட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான வசதிகளையும் அகற்றிவிட்டு தன்னுடைய கூட்டை முள்கூட்டுகளாக மாற்றிவிடும். முட்களை கொண்டு வந்து போட்டு குஞ்சால் அதற்குள் இருக்க முடியாத அளவிற்கு, சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டை மாற்றிவிடும். இப்போ அந்த குஞ்சு கூட்டுக்குள் இருக்க முடியாமல் எந்த பக்கம் புரண்டாலும் முட்கள் குத்தக்கூடிய நேரத்தில் கூட்டில் இருந்து அதுவாகவே வெளியே வந்து பறப்பதற்கு சிறகுகள் தங்களுடைய உடலின் மீது இறகுகள் வருவதற்கு முன்னதாகவே அந்த குஞ்சு கூட்டிற்கு வெளியே வந்து தவழ்ந்து தடுமாறி கீழே விழுந்துவிடும். மேலிருந்து இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அல்லது மலையினுடைய உச்சியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டில் இருந்து அது தடுமாறி கீழே விழுந்துவிடும். இப்போது விழக்கூடிய அந்த குஞ்சை ஆண் கழுகுதான் எதன் மீதும் அது மோதிக்கொள்ளாமல் தரையில் சென்று விழுந்து அதனுடைய உயிர் சென்று விடுவதற்கு முன்னால் ஆண் கழுகு அந்த குஞ்சை சென்று பிடித்து அழகாக கவ்விக்கொண்டு மீண்டும் கூட்டுக்குள் வந்து வைக்க வேண்டும். மறுபடியும் அதே பரீட்சை. கூட்டுக்குள் இருக்க முடியாது குஞ்சால். மறுபடியும் அது தவழ்ந்து வந்து வெளியே விழும். மறுபடியும். இதனால் தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுக்கு மிக சீக்கிரமாக பறப்பதற்கும் மிக சீக்கிரமாக பறவைகளிடமிருந்து எதிர்த்து வேட்டையாடுவதற்கும் வானத்தின் ராஜாவாக இருப்பது எப்படி என்ற இந்த பரீட்சையை வெகு சீக்கிரமாக சில நாட்களிலேயே குஞ்சு கழுகுகளுக்கு தாய் கழுகுகள் கற்றுத்தருவது என்பது வழக்கம். இப்ப இந்த பரீட்சையை போன்றுதான் இப்போது நாம் இதை இப்படியே உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு இந்த தீனுக்குள் வந்து நீங்கள் நுழையுங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன் என்ற கடலை நமக்கு முன்னால் வைத்திருக்கின்றான். குர்ஆன் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இந்த கடலை அல்லாஹு தஆலா இந்த கடலுக்குள் பலதரப்பட்ட பொக்கிஷமான முத்துக்கள், இந்த முத்துக்களுக்கு பேர் நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், நேர்வழி, ஹிதாயத். குர்ஆனுக்குள் மறைத்து வைத்திருக்கின்றான் பலதரப்பட்ட நேர்வழிகளை. இப்போது ஒரு அடியார் கடலுக்குள் மூழ்கி நேர்வழி என்ற அந்த முத்தை எடுக்க வேண்டுமானால் முதலில் அவருக்கு நிச்சயமாக நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நீச்சலுக்கு பெயர் தான் தக்வா. நல்லா விளங்கிக்குங்க. கடலுக்குள் மூழ்கி நேர்வழி என்ற முத்தை அவர் பெற வேண்டுமானால் கண்டிப்பாக தக்வா என்ற நீச்சலை அவர் அறிந்திருக்க வேண்டும், அவர் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி மூழ்கினால்தான், அவர் அதற்கு பின்னால் அதற்குள் சென்றால்தான் நிச்சயமாக அவரால் மீண்டும் நேர்வழியை எடுத்துக்கொண்டு பெற முடியும். ஒருவேளை தக்வா என்ற நீச்சல் அவர் இடத்தில் இல்லை, அவருக்கு தெரியல, இப்போது அவருடைய நிலை என்ன, அவர் என்ன ஆவார், என்ன நடக்கும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இப்படி கடலுக்குள் மூழ்குவதற்கு முன்னால் கடலில் நீந்துவதற்கு, அதனுடைய அலைகளை சமாளிப்பதற்கு, அதில் இருக்கக்கூடிய மீன்களிடமிருந்து தப்பிப்பதற்கு,
கடலினுடைய விஷ ஜந்துக்களிடமிருந்து தப்பிப்பதற்கு நிச்சயமாக தக்வா என்ற நீந்துதல், ஹிக்மத், நீச்சல் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். இது தெரியாவிட்டால் அவரால் மூழ்கவும் முடியாது, முத்தை எடுக்கவும் முடியாது. அவரால் இந்த உலகம், இந்த குர்ஆன் என்ற கடலுக்குள் அவரால் சமாளிக்கவே முடியாது. அதை பற்றி அவர் சிந்திக்கவும் மாட்டார், அதை பற்றி அவருக்கு எந்த எண்ணமும் ஏற்படாது. இப்போ கடலுக்குள் ஒருவர் செல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக முதலில் அவர் கிணறு அல்லது குளம், ஏதேனும் ஒரு குட்டை, கொஞ்சமாக இருக்கக்கூடிய தண்ணீர், குறைந்தபட்சம் ஒரு ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளத்திற்கு சென்றாவது தான் நீந்துவது எப்படி என்பதை கற்றாக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீந்துதலை கற்றுக்கொண்டுதான் பின்பு பெரிய இடத்திற்கு, ஓடக்கூடிய ஆறுகளில், அலையடிக்கக்கூடிய கடல்களில், ஆழமாக இருக்கக்கூடிய கிணறுகளில் அவரால் டைவடித்து நீந்துதலினுடைய வகைகளை கொண்டு அவரால் தன்னை சமாளித்துக் கொள்ள முடியும். இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் தான், நீச்சல் குளம் தான் நமக்காக ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியதுதான் ரமலானுடைய மாதம். இந்த ஒரு மாதம் அல்லாஹு தஆலா நமக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளத்தினுடைய கடைசி பத்திலும் கூட அல்லாஹு தஆலா எப்படி கடலுக்குள் முத்து இருக்கின்றதோ, குர்ஆனுக்குள் நேர்வழி இருக்கின்றதோ, இதே போன்று இதிலும் அந்த பயிற்சியை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகின்றான். சுலபமான பரீட்சை, சுலபமான பயிற்சி, ஆனால் செய்வதற்குத்தான் ஆள் இல்லை. கடைசி பத்திலே, அதில் ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். தேட வேண்டிய இரவுகள் 10 இரவுகள், அவ்வளவுதான். இந்த 10 இரவுகளிலே விழித்து வணக்க வழிபாடுகளை கொண்டு உயிர்ப்பித்தால் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்து விடலாம் என்ற இந்த பயிற்சியை அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்றான். இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் இந்த ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்ற முத்தை, நேர்வழியை எப்படி உள்ளே புகுந்து எடுப்பது என்பதை கற்றுக்கொண்டு குர்ஆன் என்ற மிகப்பெரிய கடலுக்குள் மூழ்குங்கள். ஹிதாயத் என்பது அதற்குள் உங்களுக்கு இருக்கின்றது. எடுங்கள் அந்த ஹிதாயத்துகளை, பெறுங்கள் உங்களுடைய பாதையை என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த செய்தி ரமலான் மற்றும் குர்ஆன் இந்த தக்வாவினால் நமக்கு புரிய வருகின்றது. இப்போது இந்த தக்வா, நீந்துதல் என்ற இந்த பயிற்சி, இந்த ஹிக்மத், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள். قال لي, எனக்கு கூறினார்கள். என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு வரி, 3 விஷயங்களை சொல்லிவிட்டார்கள். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவர் மௌத்தாகும் வரைக்கும் தேவையான ஒட்டுமொத்த செய்திகளையும் 3 துண்டுகளாக ஒரு வரியில் சொல்லி முடித்து விட்டார்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், அபூதரே நீங்கள் எங்கிருந்த போதிலும் தக்வாவை மேற்கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும், எங்கு இருந்தாலும் நீங்கள் தக்வாவை மேற்கொள்ளுங்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், நீங்கள் வீட்டில் இருந்தாலும், பாசாரிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் கடை தெருக்களிலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய பள்ளிவாசல்களிலே நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய பாத்ரூம்களிலே நீங்கள் இருந்தாலும், எங்கு இருந்த போதிலும் ரப்புல் ஆலமீன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ்வினால் அறிய முடியாத, நீங்கள் மனதில் எண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அல்லாஹுக்கு தெரியாத எந்த இடமும் வானங்களிலோ பூமியிலோ இல்லை, எங்கும் இல்லை. அப்படியாயின் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த வார்த்தை இத்தகில்லாஹ ஹைசுமா குன். பின்பு இரண்டாவது, வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ ஏதேனும் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, வேண்டும் என்றோ தெரியாமலோ, இரவிலோ பகலிலோ ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டால் அதனை தொடர்ந்து உடனே ஒரு நற்காரியத்தை செய். இந்த நற்காரியம் அந்த தவறை, அந்த பாவத்தை இன்ஷா அல்லாஹ் அழித்துவிடும். நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க, ஒரு தவறை செய்து விட்டால் உடனடியாக தௌபா செய், உடனடியாக தொழு, உடனடியாக சதகாவை கொடு, உடனடியாக நோன்புவை. அறியாமலோ அறிந்தோ எப்படியோ ஒரு தவறை செய்து விட்டால் உடனே
அல்லாஹ்விடம் மீண்டு விடு, அல்லாஹ்விடத்தில் திரும்பி வா. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும் என்று கூறுகிறார்கள். பின்பு மூன்றாவது, வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், மக்களிடத்தில் நற்குணத்தோடு நடந்து கொள், மக்களிடம் நற்பண்புகளோடு நடந்து கொள். உன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் எந்த தீமையும் இல்லாதவாறு நீ நடந்து கொள். உன்னுடைய சொல்லால் உன்னுடைய செயலால் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாதவாறு நீ நடந்து கொள் என்ற நற்குணத்தை, இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்களேயானால் மிக தெளிவாக ஒரு விஷயம் புரியும். முதல் வரி, அல்லாஹுடனான உறவுதான் இந்த தக்வா. இத்தகில்லாஹ ஹைசுமா குன், அல்லாஹுடனான உறவு தக்வா. பின்பு இரண்டாவது, பாவங்களோடு எப்படி தவிர்ந்திருப்பது என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உலகத்தில் பாவங்கள் மலிந்து கிடக்கின்றது. மனிதர்கள் ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரம் தன்னுடைய பலவீனமான ஈமானால், ஒரு நேரம் பலமான ஈமான் இருக்கும் போது திடீரென்று இன்னொரு புறம், இன்னொரு பக்கம், இன்னொரு நாள், இன்னொரு நேரம் தன்னுடைய உள்ளத்தில் சருகச் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது போன்ற தருணங்களில் உன்னை நீ ஜாக்கிரதையாக பற்றிக்கொள். பின்பு மூன்றாவது, மனிதர்களோடு உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த மூன்றாவது விஷயத்தையும், மூன்று விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வித்தியாசமான அழகான கருத்தை கொண்டு நமக்கு விளக்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிய இந்த மூன்று வாக்கியங்கள், முதல் வாக்கியத்தில் அல்லாஹ்வினுடைய உரிமை கட்டுப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு அடியாரிடத்தில் இப்படி எதிர்பார்க்கின்றான், உலகத்தில் உனக்கு எந்த பயம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய பயம் உன்னுடைய உள்ளத்தை பற்றி இருக்கட்டும். அல்லாஹ்வினுடைய பயம் தக்வா, இது அல்லாஹுக்கான உரிமை. ஒரு அடியார் அல்லாஹ்வை பயந்துதான் நடந்தாக வேண்டும். பின்பு இரண்டாவது, அடியாருக்கான உரிமை, அது என்ன? தௌபா, நன்மை தவறுக்கு பின்னால் நன்மையை செய்துவிடு என்பதனுடைய பொருள், தௌபா செய்து மீண்டும் அல்லாஹ்விடத்தில் மீண்டு விடு, இது அடியார் அவருக்கான உரிமை. மூன்றாவது, மனிதர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்பது மக்களுடைய உரிமை, அவர்களுக்கான உரிமையை நீ கொடுத்து விடு. அல்லாஹுக்கான உரிமையை சரியாக செய், உனக்கான உரிமையை சரியாக பயன்படுத்து, மக்களுக்கான உரிமையை மிக தெளிவாக நீ கொடுத்து விடு என்பது இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், உபயே, தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட, உமரே, என்றாவது நீங்கள் கரடுமுரடான பாதைகளில் நடந்திருக்கிறீர்களா? ஆம், நடந்திருக்கிறேன். எப்படி நடப்பீர்கள்? என்னுடைய கீழாடை முட்களோ கரடுமுரடான கற்களோ என் கீழாடையை சேதப்படுத்தி விடாமல் அதை பாதுகாப்பாக தூக்கி கொண்டு சரி செய்து கொண்டு, முட்கள் கற்கள் இருப்பது என்னுடைய காலில் குத்தி விடாமல், பாதத்தை எங்கு வைத்தால் சேஃப் ஜோனாக இருக்குமோ பார்த்து பார்த்து எட்டு வைத்து செல்வேன் கரடுமுரடான பாதையில் பயணம் செய்தால். அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாகதா, இதுதான் தக்வா, இதுதான் தக்வா. இந்த உலகம் கரடுமுரடான பாவங்களை கொண்டு நிரம்பி இருக்கின்றது. ஹராம் ஹராம் ஹராம், எங்கு திரும்பினாலும் ஹராம். இந்த பாதையில், ஹராம் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த பாதையில் நீ தக்வா என்ற சேஃப் ஜோனை கொண்டு உன்னை நீ சரியாக கடந்து விடு. உபய் இப்னு கஅபினுடைய அழகான விளக்கம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, தக்வா என்றால் என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 விஷயங்களை சொல்கிறார்கள் தக்வா. இப்போது நாம் நம்முடைய உள்ளத்தோடு இதை அப்படியே எடுத்து பார்க்கணும். இந்த அளவில் நாம் இருக்கிறோமா? இந்த நுட்பத்தில் நாம் இருக்கிறோமா? இந்த செய்திகள் நம்முடைய உள்ளத்திற்கு பொருந்துகிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தக்வா என்றால் அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கக்கூடிய உள்ளம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட். அல்லாஹ்வினுடைய பயம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டார் ஒரு மனிதர், பாவத்தை யோசிக்கவும் மாட்டார், பாவமான விஷயத்தை பேச மாட்டார், அடுத்தவர்களை பழிக்க மாட்டார்,
பாவமான சிந்தனைகள் அவருடைய உள்ளத்தில் தோன்றாது. அப்படி ஒருவேளை தோன்றினால் அல்லாஹ்வினுடைய பயத்தை கொண்டு அதை அடக்குவார். நம்பர் 1 அல்லாஹ்வினுடைய பயம். நம்பர் 2 குர்ஆனின் படி வாழ்வது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எதை ஸ்கேல் போட்டு சொல்லி இருக்கின்றானோ இந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்வியலை அடிப்படையாக அமைத்துக் கொள்வது. நம்பர் 2. நம்பர் 3 அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது தனக்கு வாழ்வாதாரமாக கிடைத்திருக்கின்றதோ அதை கொண்டு திருப்தி அடைவது. எவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. இப்ப நாம எதுல இருக்கிறோம்? இங்க அல்லாஹ் எதை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ எவ்வளவு ரப்புல் ஆலமீன் கொடுத்தாலும் போதாமை 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 புலம்பிக் கொண்டு தெரிகின்றோம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எதை கொடுக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி அடைவது, அதை பொருந்திக் கொள்வது. ரப் எனக்கு இந்த ரிஸ்கை தான் வழங்கி இருக்கின்றான், இதுதான் அல்லாஹ்வினால் எனக்கு வழங்கப்பட்ட ரிஸ்க் என்று பொருந்திக் கொள்வது. 4வது மறுமைக்காக தயாராவது. உலகத்திற்காக தயாராவதல்ல, உலகம் இருப்பதே மறுமைக்காக தயாராவதற்காகத்தான் என்பதை மிக தெளிவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவிற்கு விளக்கம் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை ஒரு நாள் ஒரு உணவை கொண்டு வந்து கொடுத்தார். அவர்களும் அடிமை கொடுத்த உணவு தானே என்று சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்ட பின்பு அவர் கூறினார், இந்த உணவு ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் நான் ஜோதிடம் பார்த்தேன், அதற்கு எனக்கு சன்மானமாக கிடைத்ததில் வாங்கி வந்த உணவு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாயுக்குள் விரலை விட்டு அதை வாந்தி எடுத்தார்கள். தக்வா, தக்வாவினுடைய வெளிப்பாடு. சென்ற உணவு அல்லாஹ் ஹலாலாக்கியதில்லை, ஹராமான உணவு. இன்று எத்தனை நபர்கள் ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட இதுவெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு உள்ளே சென்ற உணவு வயிற்றுக்குள் வைத்துக் கொள்வதை விருப்பம் இல்லாமல் அதை வெளியே தள்ளினார்கள். ஆனால் இன்று பல நபர்களுக்கு தக்வா இல்லாத ஹராமான உணவுகள் தொண்டையில் எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த விக்கலும் இல்லாமல் அழகாக இறங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தக்வா இல்லாமையின் காரணமாக அல்லது தக்வா போதாமையின் காரணமாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நன்கு யோசித்து பாருங்கள் இந்த விஷயம். சக்ராத்துடைய ஹாலத்திலே இருக்கிறார்கள், சக்ராத்துடைய நேரம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் இப்னு அஃபான் நலம் விசாரிக்க செல்கிறார்கள். சக்கராத்துடைய நிலைமை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு. சென்று பார்க்கிறாங்க, வறுமையிலும் வறுமை அவர்களுடைய வீடு. மிகுந்த ஏழ்மை முஹாஜிரின்களில் ஒருவர் அவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருக்கான எந்த ஒன்றும் இல்லாத காலம். அந்த நேரத்தில் 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களுக்கு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. உஸ்மான் இப்னு அஃபான் அவருடைய இந்த நிலையை பார்த்து அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, உங்களுக்கு பைத்துல் மாலில் இருந்து சில சதகாவை எழுதி வைக்கவா? கொஞ்சம் சதகா தர்மம் நான் செய்துவிட்டு செல்லட்டுமா? அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்திலே இருக்கும் போது சிரித்துக் கொண்டு அழகாக பதில் கூறுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வறுமையை கண்டு நீங்கள் பயந்து விட்டீர்களா? எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்திலோ அல்லது கொஞ்சம் நாளிலோ நான் மௌத்தாகி விடுவேன். எனக்கு பின்னால் இந்த பெண் பிள்ளைகளுடைய நிலை என்ன என்பதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களா? பயப்பட வேண்டாம். நானும் என் மகள்களும் தினம் தினம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். வறுமை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேண்டாம். நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம். தினம் தினம் குர்ஆன் ஓதாத நாள் இல்லை என்னுடைய பெண் பிள்ளைகள். அதனால் இந்த வறுமையை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, பாரசீக நாட்டில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தவர்கள். அவர்களுடைய சக்ராத்துடைய நேரம். கடுமையாக அழுதார்கள். மக்கள் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? நான் மௌத்தாக போகிறேன் என்று நினைத்து அழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று இல்லை, எனக்குள் ஒரு பயம் இருக்கின்றது, நான் செல்வத்தை ஏதோ சேர்த்து வைத்து விட்டேனோ என்ற பயம் இந்த சக்ராத்துடைய நேரத்தில் என்னை தொற்றிக் கொண்டே இருக்கின்றது. சரி, அப்படி என்ன செல்வத்தை அவர் சேர்த்து வைத்து இருக்கிறார் என்று மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் போர்த்திக் கொள்வதற்கான ஒரு கம்பளி, சாப்பிடுவதற்கான ஒரு தட்டு, அவருடைய செல்வம். ஒரு கம்பளி,
சாப்பிடுவதற்கான ஒரு தட்டு, இந்த இரண்டிற்கு அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் சொல்வேனோ என்று நடுங்கிய தக்வா, என்று நடுங்கிய அச்சம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமை அவருக்கு முன்னால் உணவை கொண்டு வந்து வைத்தார்கள். உணவை சாப்பிடாமல் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அடிமை மக்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள்? நான் அல்லாஹுக்கு கடுமையாக பயந்தவனாக என் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்புகின்றது இந்த உணவை பார்க்கும் போது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களோடு இருக்கும் நேரத்தில் இப்படிப்பட்ட உணவை உண்டதில்லை. சொல்றான், இப்படி ஒரு உணவை நான் உண்டதில்லை. மேலும் மேலும் என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட செல்வம் மறுமையில் எனக்கு குறைக்கப்பட்டு விடுமோ, அதனால் தான் அல்லாஹு தஆலா எனக்கு செல்வத்தை வழங்கி விட்டானோ என்று நான் நினைக்கிறேன். மேலும் உஹது போரிலே நான் கலந்து கொண்டேன். அந்த போரில் முஸாப் பின் உமைர், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை தஃபன் செய்யும் போது அவர்களை கஃனிடுவதற்கான சரியான துணி கூட எங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. தலையை மறைத்தால் கால் தெரியும், காலை மறைத்தால் தலை தெரியும். பின்பு நபி அவர்கள் முகத்தை மூடச் சொல்லி கால்களிலே சில புற்பூண்டுகளை இத்தீர்களை போட்டு நாங்கள் அவர்களை கஃனிட்டோம். அந்த நிலையில் இருந்து இன்று நிலை மாறி இருப்பது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய மடியில் படுத்து கிடந்தார்கள். மனைவியினுடைய மடியில் படுத்து கிடந்தால் நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்கும் என்று நான் சொல்லி விளக்க வேண்டியதில்லை. அவர்கள் தங்களுடைய மனைவியினுடைய மடியில் படுத்து கிடக்கின்றார்கள். தேம்பி 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 அழுகிறார்கள் மனைவியின் மடியில். இப்ப மனைவி கேட்கிறாங்க, ஏன் அழுறீங்க? குர்ஆனுடைய ஒரு வசனம் என்னை அச்சமூட்டி விட்டது. எந்த வசனம்? சூரா மரியமினுடைய வசனம். வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா. எல்லா நபர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் நரகத்தின் மீது அமைக்கப்படுகின்ற அந்த பாலத்தை தாண்டித்தான் சென்றாக வேண்டும் என்ற இந்த வசனம் என்னுடைய நினைவை தொற்றிக் கொண்டது. இந்த சொல்லி முடிக்கப்பட்ட எல்லா சம்பவங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அந்த ஹலாலின் பக்கம் செல்லும் போதும் கூட இது உலகத்தில் அல்லாஹ்வை மறந்த சுகமாக சோதனையாக தனக்கு மாறிவிட்டதோ என்று அஞ்சிய அந்த நிலை இருக்கிறதே, இதற்கு பேர் தான் தக்வா. சொல்றது விளங்குதா? இவ்வளவும் அல்லாஹ் ஹலாலாக்கியது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை அனுபவிக்கும் போதும் கூட அல்லாஹ்வினுடைய செல்வத்தை நாம் முறைகேடாக பயன்படுத்துகின்றோமா என்ற அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் தொற்றிக் கொண்டு வந்ததே. இதைத்தான் தக்வா என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்போ குர்ஆனுடைய முதல் வசனம் பாருங்கள். குர்ஆன் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இதைத்தான் நான் நீச்சல் என்று சொன்னேன். யாரிடத்தில் நீச்சல் என்ற தக்வா இருக்கின்றதோ அவருக்கு கிடைக்கும் ஹிதாயத் என்ற முத்து, ஹிதாயத் என்ற நேர்வழி. நீச்சல் என்ற தக்வா யாரிடத்தில் இல்லையோ அவர் கடலில் இருக்கலாம், தத்தளிக்கலாம், அவ்வளவுதான். தத்தளிப்பவரை போன்றவர் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாளில் இறந்து போகலாம், மீன்களுக்கு இரையாகலாம், ஹிதாயத்தை பெற முடியாது. சோ தக்வா என்ற இந்த நீச்சல் என்ற ஹிக்மத் ஒருவர் தெரியாவிட்டால் கண்டிப்பாக அவருடைய நிலை அதோகதியாகிவிடும் என்பதற்கான சான்று இவைகள் எல்லாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களை பாருங்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். சூரத்துல் கமருடைய கடைசி 2 வசனங்கள். நிச்சயமாக முத்தகீன்கள் தக்வா உடையவர்கள் சொர்க்கத்தினுடைய சோலைகளிலும் ஆறுகளுக்கு அருகாமையிலும் இருப்பார்கள். இந்த சோலைகளும் ஆறுகளும் எங்கு இருக்கும்? ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். ஆற்றல் படைத்த அரசனான அல்லாஹுக்கு பக்கத்தில் இருக்கும். சூசகமாக முத்தகீன்கள் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகா கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்றான் பாருங்க. இந்த 2 வசனங்களை தான் ஷைகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் கமர ஓதிக்கிட்டு வராங்க. சூராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர்
ஃபீ மக்அதி ஸித்கின் இன்த மலீக்கின் முக்ததிர். மலக்குல் மௌத் வந்து சலாம் சொல்லி ரூஹை வாங்கி கொண்டு சென்றார். எவ்வளவு அழகான மௌத், எவ்வளவு அழகான மௌத். குர்ஆன் கையில, குர்ஆன் ஒரு கையில், மௌத் மௌத் எவ்வளவு அழகான மௌத் பாருங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக சில கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் சஹாபாக்களில் சிலர் இந்த செய்தியை அறிந்து கொண்டு அவர்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பை தருகின்றார்கள். ஜுபைர், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள். ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்காக யாரும் ரத்தம் சிந்துவதை நான் விரும்பவில்லை, நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுங்கள், இது அல்லாஹ்வினுடைய நியதி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கவனிங்க, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவினுடைய வசனம், ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை மேற்கோள் காட்டுகின்றான். நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளாத மற்றவர்களும் ஈமான் கொள்வார்களேயானால் ஃபகத் இஹ்ததவ், திட்டவட்டமாக அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். வ இன் தவல்லவ், ஒருவேளை அவர்கள் பின்வாங்கினால் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக், அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வழிகெட்ட பிளவிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்திற்கு போதுமானவன் என்று சொல்லும் போது, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்ற வசனத்தை, இந்த வாக்கியத்தை ஓதும் போது கூரையை பீத்துக் கொண்டு கிளர்ச்சியாளர்கள் குதித்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டினார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரத்தம் தெரித்தது. மௌத், எப்படிப்பட்ட மௌத் பாருங்க. ஷஹீத், எப்படிப்பட்ட ஷஹாதத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான் பாருங்கள். கடைசி வார்த்தை அல்லாஹ்வினுடைய கலாம் மொழிந்த வாய். எவ்வளவு அழகான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், நிச்சயமாக முத்தகீன்கள் இறையச்சவாதிகள் நாளை அபயமளிக்கப்பட்ட இடத்திலே இருப்பார்கள். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக இறையச்சவாதிகள் வெற்றிக்குரிய இடத்தில் இருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன், நிச்சயமாக முத்தகீன்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிழலிலே இருப்பார்கள். எத்தனை முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். பேஸ் தக்வா. எந்த நன்மையையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். குர்பானி அதனுடைய பேஸ் தக்வா. ஹஜ் அதனுடைய பேஸ் தக்வா. குர்ஆன் பேசுது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. குர்பானியை நீங்கள் கொடுத்தாலும் அதனுடைய பேஸ் தக்வா. நீங்கள் ஹஜ்ஜுக்கு மேற்கொண்டாலும் பயணத்தை, வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, கட்டிச்சாதத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக தயார் செய்யக்கூடிய சாதனங்களிலேயே அளப்பெரியது, மிகச்சிறந்தது தக்வா என்ற சாதனம். அல்லாஹ் பேசுகின்றான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் தக்வா. அல்லாஹு தஆலா உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய உடலையோ உங்களுடைய பொருளையோ பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் என்ற ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். எனவே எந்த அமல்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தக்வாவினுடைய அடிப்படையில் அது இருப்பதை பார்க்கலாம். இப்போது நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நோன்பும் தக்வாதான். கேள்வி என்னவென்றால், இந்த தக்வாவை 20 நாட்களாக நாம் பிடித்திருக்கிறோமா? நாம் அதை பற்றி இருக்கின்றோமா? தக்வாவுடைய நோன்பை பிடித்திருக்கிறோமா? நோன்பு பிடித்திருக்கிறோம், நோன்பை பிடித்திருக்கிறோம், சந்தேகம் இல்லை, மாற்று கருத்தே இல்லை. தக்வாவுடைய நோன்பு எங்கே இருக்கின்றது? நீச்சல் தெரிந்த ஹிக்மத் தக்வா என்ற அடிப்படையில் தான் நம்முடைய நோன்புகள் கடந்து செல்கின்றதா? இந்த தக்வாவை வைத்து குர்ஆனிலே நாம் மூழ்கினால் இந்த 1 மாத காலமும் அதைத்தான் பயிற்சி எடுக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரமலான் என்ற ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல். நீந்துங்கள், நீந்துங்கள், தக்வாவை கொண்டு நீந்துங்கள். நீந்த வேண்டுமானால் தரையில் நீந்த முடியாது, தண்ணீருக்கு செல்ல வேண்டும். தண்ணீரில் தான் நீச்சல் பயிற்சி எடுக்க முடியும். அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ரமலான் என்பது ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல். தக்வாவை கொண்டு நீங்கள் பயிற்சி எடுங்கள், நீந்துங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய வேலை இருக்கின்றது. கடலிலே நீங்கள் மூழ்க வேண்டும். அதுதான் குர்ஆன். கடல் என்பது குர்ஆன். நோன்பு காலங்களில்
குர்ஆனோடு எப்படி நீந்துவது என்ற பயிற்சியை தக்வாவை எடுத்துக்கொண்டு குர்ஆனிலே நீங்கள் மூழ்குங்கள் கடலிலே. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா காட்டக்கூடிய நேர்வழி அதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடித்தளத்தில் அல்லாஹு தஆலா ரமலானை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இப்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. கடந்துவிட்ட இந்த 20 நாட்களை, 22, 23 நாட்களை நாம் எப்படி கடத்தி விட்டோமோ இப்போதே இன்றே இதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். யா அல்லாஹ், எஞ்சி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நோன்பை நீயும் உன் தூதரும் எப்படி எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்களோ அந்த தக்வாவை அடிப்படையாக கொண்ட நாட்களாக, தினங்களாக, நோன்பாக எங்களுடைய இரவு வணக்கங்களையும் அதே தக்வாவினுடைய அடிப்படையில் எங்களுக்கு நீ அமைத்து தருவாயாக. நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், பலவீனத்திற்கு மேல் பலவீனர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பலவீனத்தை அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பலவீனர்களாக இருக்கிறோம். தக்வா என்ற அந்த அச்சாணியை நீயே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு. உன்னிடத்தில் உகந்த நல்லடியார்களாக நாளை மறுமை நாளையில் உன்னை நேர்முகத்தோடு அழகான சந்திப்போடு காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு என்று தௌபாவை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே திரும்புவோம், அல்லாஹ்விடத்திலே மீளுவோம். அல்லாஹு தஆலா மீதம் இருக்கக்கூடிய ரமலானையும் கடந்துவிட்ட இந்த நோன்பையும் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமான பாவங்களை மன்னித்து அவைகளை நமக்கு நன்மையாக மாற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம் அத்தனை நபர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டாவது உரையிலே 3 விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். கடந்த வாரத்தில் சொல்லிய அதே விஷயம், போர் பதட்டம் நாளுக்கு நாள் அளவுக்கு அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்காகவும் கருத்து வேறுபாடுகளை தாண்டி அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் ஒவ்வொரு சுஜூதிலும் நீங்கள் எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறீர்களோ அப்போதெல்லாம் சுயநலமாக நமக்காக மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவிலே மறந்து விடாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். இரண்டாவது விஷயம், ரமலானுடைய மாதம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், சதகா செய்யக்கூடிய மாதம் அல்ல, சதகாவை வீரியப்படுத்த வேண்டிய மாதம், சதகாவை அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய மாதம். தயவு செய்து தயங்காமல் சலிப்பில்லாமல் அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு யாரெல்லாம் நம்மிடத்தில் யாசிக்கிறார்களோ அல்லது சிலர்களுக்கு தேவை இருக்கும், அவர்கள் யாசிக்க மாட்டார்கள், தேவை உள்ளவர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அல்லது அல்லாஹ்வினுடைய பாதையில் எது நன்மையான இடம் என்று உங்களுக்கு தெரிகின்றதோ எல்லா இடங்களிலும் உங்களுடைய சதகாவை வாரி வழங்குங்கள். அல்லாஹு தஆலா இது லிமிட்டெட் பீரியட் ஆஃபர், இன்னும் ஒரு வாரத்தில் இந்த நன்மை கிடைக்காது. அடுத்த ஜும்மாவை கடந்தால் 1க்கு 70 மடங்கு நன்மை கிடைக்கும், அது 10 மடங்கு நன்மை கிடைக்கும். 700 மடங்கு நன்மை இப்போதுதான் கிடைக்கும், இப்போதுதான் கிடைக்கும். லிமிட்டெட் பீரியட் ஆஃபர். எனவே உங்களுடைய சதகாக்களை வாரி வாரி வழங்குங்கள். ஜகாத் இன்னும் யாரேனும் கணக்கு பார்க்காமல் இருப்பீர்களே ஆனால், கொடுப்பதற்கு தயங்கிக் கொண்டு இருப்பீர்களே ஆனால், இன்னும் உங்களுடைய சந்தேகத்திலேயே நீங்கள் உழன்று கொண்டு இருப்பீர்களே ஆனால், தயவு செய்து அதிலிருந்து வெளியே வந்து தங்களுடைய பணத்திற்கும் நகைக்கும் வெள்ளிக்கும் வியாபாரத்திற்கும் தங்களுடைய வாகனங்களுக்கும் என்ன இருக்கின்றதோ அதை சரிபார்த்து உங்களுடைய ஜகாத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் வெளியாக்குங்கள். இந்த நேரத்தில் கொடுப்பது 700 மடங்கு நன்மையை உங்களுக்கு ஈட்டித் தரும். மூன்றாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது விதித்த ஜகாத்துல் ஃபித்ர். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய ஃபித்ராவை நீங்கள் முறைப்படி கொண்டு போய் செலுத்துங்கள். ஃபித்ரா என்பதிலும் அநேக மக்களுக்கு பெருத்த சந்தேகங்கள் இருக்கின்றது. 100 ரூபாய், 120 ரூபாய், 130 ரூபாய் இதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன அரிசியை சாப்பிடுகிறீர்களோ, உங்களுடைய உணவு என்னவோ நல்லா கணக்கு போடுங்க. சராசரியாக இன்று மக்கள் நடுத்தரமாக 60 ரூபாய் அரிசியை வாங்குகிறார்கள். 1 கிலோ 60 ரூபாய். இதை 2.5 கிலோவா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா சராசரியாக 150 ரூபாய் ஒரு மனிதருக்கு. பின்பு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை 150. 4 நபர்கள் இருந்தால் 4 150, மொத்தம் 600 ரூபாய். 7 நபர்கள் இருந்தால் 7 150, மொத்தம் 1050 ரூபாய் என்ற கணக்கின் அடிப்படையில் நீங்கள் அந்த ஃபித்ராவை எடுத்து சென்று எங்கு சேர்க்க வேண்டுமோ, யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, இதை தெளிவாக உணவுக்காக சேருங்கள். இதுல வேற எதுவும் செய்யக்கூடாது. ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுக்காக கொடுக்க சொன்னது. உணவாக வாங்கி கொடுங்கள் அல்லது உணவுக்காக நீங்கள் அதை கொடுங்கள்.
பணத்திற்கு உணவுக்காக நீங்கள் எடுத்துக் கொடுங்கள். இது ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலும் அநேக மக்கள் குறைந்ததாக குறைத்துக் கொண்டு அநேக மக்கள் தவறை செய்கிறார்கள். இதிலிருந்து மீண்டு வாருங்கள். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவிலிருந்து அதை கணக்கு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.